இப்போ ரோஹிணி ஒரு திருட்டு வேலை செய்கிறாங்க. 2 லட்ச ரூபா பணத்தை திருடி கொண்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்க, சிட்டிக்கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ அதை சரி கட்டுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, இவங்களுடைய தங்க நகையெல்லாம் வச்சு கொஞ்சம் பணத்தை புரட்டி அதை கொண்டு போய் திருப்பி இவங்களே அந்த பார்வதிகிட்ட கொடுத்து பணம் தொலைலங்கிற மாதிரி ஒரு இதை கிரியேட் பண்ணிவிடுங்க, இல்லைனா குடும்பத்துக்குள்ள நிறைய குழப்பம் வரும்னு ரொம்ப நல்ல மருமக மாதிரி ஒரு நாடகத்தை நடிக்கிறது. எதுக்காகனா தான் மேலே போலீஸ் கேஸ்னு வந்தால் நம்ம தான் பண்ணோன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. போலீஸ் ஆதாரத்தோடு கண்டுபிடிச்சி சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் வச்சு எதையாச்சும் பண்ணி பிடிச்சிட்டாங்கன்னா பெரிய அசிங்கமாக அவமானமாக போயிடும் அப்படிங்கிறதோட நம்மளுடைய குட்டு வெளிப்பட்டுருங்கிறதுக்காக இந்த விஷயத்தை செய்கிறாங்க. சரி, இது வரைக்கும் இந்த ஸ்ட்ரக்சர்டாக எல்லா விஷயமும் ஓகேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் எப்பயுமே ரோஹிணிக்கு இவ்வளோ மூளையோட அறிவோட எல்லாத்தையும் செய்கிறாங்க, தன்னைத்தானே காப்பாற்றிக்க ட்ரை பண்ணுறாங்கிறதெல்லாம் காமிக்கிறது. இன்னொரு பக்கம் முத்துவுமே கொஞ்சம் அறிவுபூர்வமாக நடந்துக்கிறதெல்லாம் காமிக்கிறது. நடுவில் ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்கிறதுக்காக கம்ப்ளீட் மட்டியாக முட்டாளாக எப்போ பார்த்தாலும் அழுதுட்டு இருக்க மாதிரி ஏன் மீனாவை காமிக்கணுங்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான கேள்வியாக இருக்குது. இன்றைக்கி நடந்த இப்போ ப்ரோமோலையும் பார்த்திங்க அப்படின்னா அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்றாங்க. மனோஜ் மூலமாக திருப்பி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த 2 லட்ச ரூபா பணம் திருட்டும் போகலை, அந்த பணம் வீட்டில் தான் இருக்குன்னு பார்வதி ஃபோன்லலாம் சொன்னதுக்கப்புறமா இவக்கிட்ட பூக்கற்றவள்கிட்ட எனக்கு என்ன இது கடன் வேண்டி கிடக்கு அப்படின்னு பணத்தெல்லாம் கொடுக்க அங்கேயும் மீனை தான் ஆறாங்க. திருப்பி எல்லாத்துக்கும் அண்ணாமலை என்னோட அப்பா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலில் விழுந்து மாமா அப்படின்னு அழுதுட்டு இருக்காங்க. என்ன நம்ம பார்த்தாலும் அழுதுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இந்த சமயத்தில் அவங்க எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான முடிவு என்னன்னா, இதுக்கப்புறமும் என்னை பூக்கற்றவன் சொல்கிறது, என்னை அவமானப்படுத்துறது, என் குடும்பத்தை அசிங்கமாக பேசுறது, பணத்தை என் வீட்டு காசையே வாங்கிட்டு எனக்கு இவ்வளோ பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்துது, எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் என்னால் அந்த வீட்டில் இருக்க முடியாது. இதே மாதிரி நீங்கள் ரொம்ப நல்லவராட்டம் என் அப்பா கூட தான் இருப்பேன், அம்மா கூட தான் இருப்பேன்னா இருந்துக்கோங்க, நான் கொஞ்ச நாள் போகிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிளம்பணும். கிளம்புறதை விட்டுவிட்டு இந்த வீட்டிலே உட்காந்துக்கிட்டு இதுக்கப்புறம் நாளான்னைக்கு திருப்பி திட்டுவாங்க, விஜய் அவமானப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க, என்கிட்ட காசை வாங்கிட்டலான்னு பேசுவாங்க. இந்த கேவலமெல்லாம் தேவையா? கொஞ்சமாச்சும் மீனாவுக்கு சூடு சொரணையெல்லாம் வரும்னு உங்களுக்கு தோணுதாங்கிறத சொல்லுங்கள்.